வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அக்கௌண்டன்சியில் 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்ட் 10. ஃபர்ஸ்ட் ஒன், ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் இஸ் ஏ டேஷ். ஏ பர்சனல் அக்கௌண்ட், பி ரியல் அக்கௌண்ட், சி நாமினல் அக்கௌண்ட், டி இம்பர்சனல் அக்கௌண்ட். ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். ஏ பர்சனல் அக்கௌண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன், த மினிமம் ஷேர் அப்ளிகேஷன் மணி இஸ் ஏ 5% ஆஃப் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர், பி 10% ஆஃப் த இஷ்யூ ப்ரைஸ் ஆஃப் ஷேர், சி ₹1 per share, D 15% of the face value of shares. So share premium share minimum share application money 5% of the face value of shares correct answer A. Third one, premium on issue of shares can be used for. எதுக்காக premium on issue of shares யூஸ் பண்ணலாம்? A distribution of dividend, B writing of capital loss, C transferring to general reserve, D paying fees to directors. ஸோ ஷேர் ப்ரீமியம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னாக்க, எதுக்கு யூஸ் பண்ணணுன்னா பி ரைட்டிங் ஆஃப் கேபிட்டல் லாஸஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 4, செக்ஷன் டேஷ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 டீல்ஸ் வித் த ஸ்கீம் ஆஃப் ஸ்டாக் இன்வெஸ்ட். ஸ்கீம் ஆஃப் ஸ்டாக் இன்வெஸ்ட்டுங்கிறது செக்ஷன் 69லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஏ 69 to 70, பி 69 to 71, சி 69 to 72, டி 69 to 73. ஸ்டாக் இன்வெஸ்ட்டுங்கிறது கம்பெனிஸ் ஆக்ட் 1956 69 to 73 இருக்குது. ஸோ டி 69 to 73 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5, minimum number of members in case of a public company is A4, B5, C6, D7. So D7 correct answer. Sixth one, the amalgamation adjustment account appears in the books. It is shown under the heading of dash in the balance sheet. அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது எந்த பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே காமிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஏ ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் இருக்குமா, பி ஃபிக்ஸட் அசட்டில் இருக்குமா, டி இன்வெஸ்ட்மெண்ட்டா, இல்லாட்டி டி மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சரா. ஸோ டி மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 7, if the intrinsic value of shares exchanged are not equal, the difference is paid in intrinsic value of share. இதுக்கு இவ்வளோ ரூபா கரெக்டு அப்படின்னா, கொடுக்கும்போது கம்மியாக கொடுத்தாங்கன்னா இல்லாட்டி அதிகமாக கொடுத்தாங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் இஸ் பெய்டு. எப்படி பே பண்ணணும்? ஏ கேஷ், பி டிபெஞ்சர்ஸ், சி ப்ரிஃபரன்ஸ் ஷேர், டி அசட். ஏ கேஷுங்கிறது சரியான ஆன்சர். 8, இன் அமால்கமேஷன் ஆஃப் 2 companies, A both companies lose their existence, B both companies continue, C any one company continues, D none of the above. அமால்கமேஷன் ஆஃப் 2 companies அப்படின்னா, இப்போ ஏ கம்பெனி பி கம்பெனி அமால்கமேட் ஆகுதுன்னா அந்த போத் கம்பெனியுமே போயிடும், சி கம்பெனின்னு வரும். ஸோ போத் கம்பெனி லூஸ் தயர் எக்ஸிஸ்டன்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 9th one, when the purchasing company bears the liquidation expenses, purchasing company bears the liquidation expenses, it will debit the expenses to A vendor company's account, B bank account, C goodwill account, D none of the above. பர்ச்சேசிங் கம்பெனியே லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸை எடுத்துட்டான்னா அவன் என்ன மாதிரி போடுவான்? அது குட்வில்லாக ட்ரீட் பண்ணுவான். ஸோ சி குட்வில் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுவான்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 10th one, when the purchasing company does not take over a particular liability and the vendor company pays that liability,
ஒரு லைபிலிட்டியை பர்ச்சேஸ் கம்பெனி எடுத்துக்க மாட்டேன்ட்டான், விற்கிறவனே அதை லைபிலிட்டியை பணத்தை பே பண்ணி முடிச்சிட்டான். இட் வில் டெபிட் டு எதுக்கு பே பண்ணும்போது ஏ ரியலைசேஷன் அக்கௌண்ட், பி பேங்க் அக்கௌண்ட், சி லைபிலிட்டி அக்கௌண்ட், டி நன் ஆஃப் த எபோ. ஸோ வெண்டார் கம்பெனியில் ஏ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு அதில் போடுவான். ஏ ரியலைசேஷன் அக்கௌண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 11th one, trade payables are recorded in A asset side of balance sheet, B liability side of balance sheet, C P&L account, D none of the above. ஸோ ட்ரேடு பேயபிள்ங்கிறது liability side of balance sheet, C Bங்கிறது கரெக்டான ஆன்சர். 12th one, if the market price of shares to be given for purchase consideration at the time of absorption, dash of the share is to be determined. A fair value, B face value, C intrinsic value, D yield value. ஸோ மார்க்கெட் ப்ரைஸில் ஒரு பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்காக கொடுக்குறாங்க அட் த டைம் ஆஃப் அப்சார்ப்ஷன். என்ன ப்ரைஸை நாம் என்ன வேல்யூவை நாம் பார்க்கணும் அப்படின்னா சி இன்ட்ரின்சிக் வேல்யூவை பார்க்கணும். சி இன்ட்ரின்சிக் வேல்யூ இஸ் கரெக்ட். 13, when liquidation expenses is paid and borne by the seller company, then it is debited to வெண்டார் கம்பெனியே இப்போ லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸை பே பண்ணிட்டான்னாக்க எதை டெபிட் பண்ணும்? ஏ பேங்க் அக்கௌண்ட், பி குட்வில் அக்கௌண்ட், சி ரியலைசேஷன் அக்கௌண்ட், டி கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். சி ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுங்கிறது சரியான ஆன்சர். சப்போஸ் பர்ச்சேசிங் கம்பெனி வாங்கியிருந்தான்னா லிக்விடேஷன் எக்ஸ்பென்ஸை பேர் பண்ணால் குட்வில் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணும். ஸோ இங்கே வெண்டார் கம்பெனியே ரியலைசேஷனை பே பண்ண லிக்விடேஷனை பே பண்ணுறான், அதனால சி ரியலைசேஷன் அக்கௌண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14, போத் ஆஃப் த ஓல்டு கம்பெனி வில் நாட் எக்ஸிஸ்ட் இன் எதில் இருக்காது? ஏ கம்பெனி பி கம்பெனி ரெண்டும் அமால்கமேட் ஆனால் இருக்காது. ஸோ ஏ இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், பி அப்சார்ப்ஷன், சி எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், டி அமால்கமேஷன். டி அமால்கமேஷன்கிறது சரியான ஆன்சர். 15, ஏ கம்பெனி லிமிடெட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இஸ் 50,000 crores and net asset rupees 27,000 crores. then 50,000 ரூபா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், நெட்டு அசட் மட்டும் 27,000 கோடி. அப்படின்னா ஏ குட்வில் rupees 13,000 crore, B capital reserve rupees 13,000 crores, C goodwill rupees 77,000 crores, D capital reserve rupees 77,000 crores. 50,000 purchase consideration, 27,000 ரூபாய் நெட் அசட்டு அப்படின்னாக்க 13,000 வந்து குட்வில். ஏ குட்வில் rupees 13,000 crores கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியட்டாக வரும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னாக்கா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.